வணக்கம். இன்னைக்கு உஷா டைரியில் சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி எடுத்து துவரம்பருப்பு 1 டம்ளர் போட்டு கழுவி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு காய்ங்க, கத்திரிக்காய், பீன்ஸு, அப்புறம் கேரட் எல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் அது காரத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி, அப்புறம் கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம். ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். அடுத்தது பெருங்காயத்தூள் போடலாம். பருப்பு போடுறதுனால வெங்காயம், அந்த காயெல்லாம் வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. அதுக்கு இந்த மிளகாத்தூள், காரம் எல்லாம் போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுட்டு அரிசி போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. சாப்பாட்டு அரிசி அப்படின்றதுனால புழுங்கல் அரிசி, பருப்பு எல்லாம் காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால வேகணும் அப்படின்றதுனால தாராளமாக வைக்கலாம். ஒரு கொதி வரட்டும். அப்புறமா பாருங்க, அப்பப்போ கொதி வர நேரத்தில் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். சாம்பார் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் நான். போட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ குக்கர் போட்டு விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விடலாம். ஆனால் அரிசியை பொறுத்து புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசின்னா நல்லா வேகும். அது நல்லா குழையணுன்றதுனால 5-6 விசில் கூட விட்டுக்கலாம். பார்க்கலாம். குக்கர் திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா? சாம்பார் சாதம். வாங்க சாப்பிட்லாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு 2 அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.